ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம்? திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும்? எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வரப்போதா? இடி ரைடு வரப்போதா? வேற என்ன செய்ய முடியும் உங்களால? மாநில அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, மத்திய அரசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்காக பயப்பட வேண்டும்? என்ன நெருக்கடி? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள். அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து, தெளிவாக எடுத்து, உறுதியாக நிற்கிறோம். எல்லா கதையும் அடைச்சிட்டு இவர் என்ன பண்ண போறாரு? எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம். அதுதான் டெம்பரரி, ஒரு தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல. நான் சொல்லுவேன், எங்களை நோக்கி அதிகாரம் வரும், எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும், எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும். எங்களை இறங்கி போய் ஒரு ஓரத்திலே நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும். எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம். இதுதான் எங்கள் அரசியல். அருமை தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கொண்டிருக்கிற உறவு என்பது கொள்கை உறவு. இடங்களை பற்றி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்து கொள்வோம், அது வேறு. ஆனால் திமுக அரசோடு எங்களுக்கும் இருக்கிற விமர்சனங்களை தாண்டி நாங்கள் தேர்தல் உறவை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது